இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷப ராசி. ராசி சக்கரத்தில் 2வது வீடு. இவங்க கொஞ்சம் பணம் பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட வீடு இல்லையா, அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் பணத்தின் மீது கொஞ்சம் ஈடுபாடு, அதீத ஈடுபாடு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷப ராசி ஒரு நில ராசி. இது ஒரு ஸ்திர ராசியும் கூட. பந்தபாசம் மிக்கவங்க, எதையுமே ஒரு அன்போடு சொல்லக்கூடியவங்க, எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் உள்ளவங்க அப்படின்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். எதையுமே தாங்கிக்கக்கூடிய திறன் உள்ளவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கூட ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு கூட இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களும் பெரும்பாலும் இப்படி தான் இருப்பாங்க. இந்த ராசியில் கார்த்திகை நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரங்க அரசு சொத்து மீது கொஞ்சம் அதீத ஈடுபாடு இருக்கும். அரசு வேலையில் மீது கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். ரோகிணி நட்சத்திரம், மனசஞ்சலம் உங்களுக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். கல்வியில் கொஞ்சம் நாட்டம் குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உள்ளூரில் படிக்கிறது கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. வெளியில் எங்கேயாவது போய் பணம் ஈட்டணும், பொருள் ஈட்டணும், சொத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்கள இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ரிஷபம் நீர் சுரந்த ஒரு இடமாகும். உடல்வாக்கு பெற்றவங்க இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுனந்த உடல்வாக்கு இருக்கும். அதே மாதிரி கார்த்திகை நீரும் வெப்பமும் கலந்த ரோகிணி நட்சத்திரம் இந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். அதே மாதிரி மிருகசீர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தசைகளும் உஷ்ணமும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க, இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் குண்டான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்கு 2வது வீடுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இது ஒரு காற்று ராசி, உபய ராசி. உண்மைத்தன்மை கொஞ்சம் இவங்களுக்கு குறைவு அப்படின்னு சொல்லலாம். பேசும்போது நகைச்சுவையாக பேசுவாங்க, மற்றபடி இவங்ககிட்ட உண்மைத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு. 3வது இடம் அப்படின்னு சொன்னால் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கடகராசி வரும்போது பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் பார்ட்னர் மீது அதீத ஈடுபாடு உடையவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடகராசி என்பதனால 4வது வீடு சரராசி, ஜலராசி என்பதனால நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அடிக்கடி ஊர் மாற்றுறதோ அல்லது வீடு மாற்றுறதோ அல்லது சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, சொந்த பூர்வீக சொத்துல இல்லாமல் வெளியில் எங்கேயாவது நிலம் வாங்கி வீடு கட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷப ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வேலை, சண்டை சச்சரவு இது கொஞ்சம் வரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் இறங்க வேண்டாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதனால் தேவையில்லாத பிரச்சனைலாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. இந்த சம்பள உயர்வுக்காக மற்றவங்க கிட்ட கொடி பிடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னாவே வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உழைக்க வேண்டிய இடத்துல கட்டாயம் உழைங்க, நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். டக்குன்னு இறங்கினோடனே நீங்கள் போராடக்கூடியெல்லாம் தூக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்கும். அதற்காக நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், பொறுமையாக இருக்கணும். ஒரு சில காரியங்கள் உடனுக்குடனே நடக்கும், ஒரு சில காரியங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகும். அதற்காக சின்ன சின்ன மன வருத்தம், மன சஞ்சலம் ஒரு சில இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய நாட்கள் இருக்குது. போதுமான ஆதாயம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வங்கியில் கூட உங்களுடைய இருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்பிக்கையோடு ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள், தேவையில்லாத மனக்கசப்புலாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.
பிள்ளைங்க உங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மன அமைதி உண்டாகக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் கூட உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு பதவியில் ஏதாவது மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை பெறத்துக்காக நீங்கள் கொஞ்சம் போராட்டத்தில் இறங்குவீங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதில் ஒன்றுலையும் இறங்கும் போதும் கொஞ்சம் மதிநுட்பத்தோடு செயல்படுங்க. டக்குன்னு இறங்க வேண்டாம். கோபத்தை பாராட்ட வேண்டாம். நின்று நிதானமாக யோசித்து செயல்படுங்க. பொதுவாகவே நீங்கள் ரொம்ப பொறுமைசாலிக்கு தான், ரொம்ப நிதானமானவங்க தான், ரொம்ப விவேகமானவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டுவீங்க. உடனே அதற்கு ஏன் டக்குன்னு நீங்கள் அதை செயல்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அது ஒரு சில இடத்துல கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்ததுலேயே அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்திற்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சில இடத்துல சலிப்பில்லாமல் தொடர்ந்து உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் மன அலைச்சல், மனசோர்வு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. திரைப்படத்துறையெல்லாம் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சின்ன திரையில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சாதனையாளர் அப்படிங்கிற மாதிரி பிரதிபலிப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான கிரகங்கள்லாம் வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழிலெலாம் தொடங்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அதே மாதிரி நம்பிக்கையோடு தொடங்குவீங்க. அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற நாட்களோடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது இந்த சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சில இடத்துல நன்மையை தீமையை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. கேது இருக்கிறதுனால தாயாருக்கு அப்பப்போ மருத்துவ செலவு கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதாவது மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. வியாபாரத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. கொஞ்சம் அசைஞ்சிங்கன்னா கூட கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். பெரிய முதலீடை தவிர்க்கிறது நல்லது. புதிய முதலீடு போடும்போது கரெக்டாக திட்டமிட்டு செயல்படுங்க. இவ்வளோ முதலீடு போட்டால் இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க. எடுத்தவங்க கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம். யாருக்கும் நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கவும் வேண்டாம். பெரியவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு சில விஷயங்களில் ஈடுபட்டிங்கனாவே வருகின்ற வாரம் ரொம்ப உற்சாகமான வாரமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. அதோட கூட வருகின்ற வாரத்தில் சிவபெருமானை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். சிவபெருமான் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடுலாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. திங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய செயல்பாட்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். எடுக்கிற காரியம் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது வெற்றியாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலையை டக்குன்னு முடிப்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த அந்த நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் மாறும். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுக்கிற வேலையை டக்குன்னு செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும்
வருகின்ற வாரத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன கோபங்கள், தேவையில்லாத மனஸ்தாபம்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரியாக செல்வது ரொம்பவும் நல்லது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க மார்க்கெட் நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப முதலீடு செய்யுங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடு செய்ய வேண்டாம். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.